a secure eraser code-based cloud storage system with secure data forwarding. And in this paper, powered by Star Technology, let I give one detailed explanation in Tamil. ஸோ இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் பேரலல் டிஸ்ட்ரிபியூட்டட், அதாவது க்ளவுட் பேஸில் பேரலல் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தில் இந்த பேப்பரை வந்து IEEEல கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டிலே பாருங்கள், செக்யூர் இரேசர் கோட் பேஸ்டு க்ளவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வித் செக்யூர் டேட்டா ஃபார்வர்டிங். ஸோ செக்யூர் மீன்ஸ் வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் கிரிப்டாலஜி வந்து கிரிப்டோகிராஃபி வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ இங்கே க்ளவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் சர்வர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க, கன்சிஸ்டிங் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் சர்வர்ஸ். ஸோ ப்ரொவைட் த லாங் டைம் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் ஓவர் த இன்டர்நெட். ஏன்னா க்ளவுடை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து கூகுளோ அதாவது ஜிமெயிலோ இல்லைன்னா fox.netஓ fox.com இல்லை யாஹூ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனி பார்த்தீங்கன்னா லாங் டைம் ஸ்டோரேஜ், அதாவது ஆன்லைனில் வந்து ஸ்டோரேஜ் நிறையா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அதில் செக்யூரிட்டியை வந்து எப்படி கொண்டு வரோம், ஸோ ஒரு கான்ஃபிடென்ஷியலாக டேட்டாவை வந்து எப்படி வச்சுக்கிறது, அதிலேருந்து ரெட்ரீவ் பண்ணுறது, அட்டாக்கர்ஸ்கிட்டேருந்து எப்படி வந்து அட்டாக்கர்ஸ்கிட்டேருந்து டேட்டா லாஸ் ஆகாமல் எனக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுற டேட்டா வந்து இன்டெகிரிட்டியாக ட்ரூ டேட்டாவாக எனக்கு வந்து எங்கேருந்து வேணாலும் வந்து நான் அக்சஸ் பண்ணுறாப்புல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது எனக்கு வந்து அந்த என்கிரிப்ஷன் ஸ்கீமை வந்து நான் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் டேட்டாவை. ஸோ அதுதான் இந்த பேப்பரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்னென்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுவாங்க, அதாவது ரீஎன்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லேயே தெரியும், வி ப்ரப்போஸ் த தஸ்வல்டு ப்ராக்ஸி ரீஎன்கிரிப்ஷன் ஸ்கீம் இன்டகிரேட்டட்னு சொல்லிட்டு இந்த லைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீஎன்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த க்ளவுட் பேப்பரில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் சிஸ்டம், ஏன்னா மோர் தென் சர்வர்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அனதர் ஒன்று வந்து கீ சர்வர் மீன்ஸ் வந்து என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் ஆகும். இதில் எப்படி என்கிரிப்ஷன், அதாவது ரீஎன்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை வந்து சைபர் டெக்ஸ்ட்டாக மாத்திரம் தான் வந்து என்கிரிப்ஷன்ஸ். ஸோ அந்த சைபர் டெக்ஸ்ட்டை எகெயின் வந்து சைபர் டெக்ஸ்ட்டாக மாதிரினா அது வந்து ரீஎன்கிரிப்ஷன். அதாவது நீங்கள் டீகிரிப்ஷனுக்கும் ரீஎன்கிரிப்ஷனுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. டீகிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்கிரிப்ட் பண்ண டேட்டா, அதாவது சைபர் டெக்ஸ்ட் டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணி அந்த என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை வந்து எகெயின் அந்த கீ கொடுத்து மறுபடியும் ரீஎன்கிரிப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டேட்டா கிடைக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது, நீங்கள் என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை வந்து எகெயின் என்கிரிப்ட் பண்ணும்போது அது ஒரு பப்ளிக் என்கிரிப்ஷன் டேட்டாவை வந்து மாறிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணி ரெட்ரீவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரைவேட் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுவீங்க. என்கிரிப்ட் பண்ணிவிட்டு ஒரு கீ சர்வரில் லோட் பண்ணும்போது அந்த கீ சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பப்ளிக் கீயை வச்சு அந்த நீங்கள் கொடுத்த என்கிரிப்டட் டேட்டாவை எகெயின் என்கிரிப்ஷன் பண்ணும். ஸோ என்கிரிப்ஷன் ஆனது வந்து அந்த கீ சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகி ஒரு ஸ்டோரேஜ் சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். எகெயின் உங்களுக்கு வந்து டெஸ்டினேஷனுக்கு யாருக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணாலும் அந்த டேட்டா வந்து அவங்க வந்து ஒரிஜினலாக வியூ பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணால் நீங்கள் இந்த அதாவது என்கிரிப்ஷன் பண்ண டேட்டாவையும் ரீஎன்கிரிப்ஷன் பண்ண டேட்டா, அதாவது ரீஎன்கிரிப்ஷன் பண்ண டேட்டா வந்து ஃபார்வேர்டு, அதாவது டெஸ்டினேஷன் யாருக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிட்டு அவங்க வந்து டீக்ரிப்ட் பண்ணணும் அப்படின்னா சம் கொஸ்டின்ஸ் வந்து ஆஸ்க் பண்ணுறாப்புல இருக்கும் கீ சர்வர்கிட்ட. அது வந்து நீங்கள் வந்து அந்த ஃபைலுக்கு வந்து செட் பண்ணியிருப்பீங்க கொஸ்டின்ஸு. அந்த கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருந்தால் இந்த ரீஎன்கிரிப்ஷன் கீ வந்து அந்த உங்களோட மேட்ச் ஆகிற இண்டெக்ஸ் சர்வர்லேருந்து கீயோட எடுத்து இந்த பப்ளிக்கையும் அந்த கீயை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா அந்த கீ ஃபைலை வச்சு அவங்க வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியும், இல்லைன்னா அவங்க வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து செக்யூரிட்டியை வந்து மீன் பண்ணுறது என்னென்னா, அட்டாக்கர்ஸ் வந்து க்ளவுடில் வந்து ஈவன் வந்து நீங்கள் ஷேர் கொடுக்குறீங்க, அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களோட மெயிலில் இருந்து டேட்டாஸை ஃபார்வேர்ட் பண்ணாலும் அவங்கனால வந்து அந்த மெயிலை வந்து ரீட் பண்ண முடியாது. சம் செக்யூரிட்டி அக்சஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால ரீட் பண்ண முடியும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான், அதாவது செக்யூரிட்டி வந்து ஹையாக வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதான் இந்த பேப்பரோட கான்செப்ட். அதாவது க்ளவுடில் வந்து செக்யூரிட்டி ஹையாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்பர் ஆஃப்
மெசேஜஸ், அதாவது நம்பர் ஆஃப் காப்பி ஆஃப் மெசேஜ் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாலும் அவங்க வந்து உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த மெயிலை வந்து வியூ பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதான் இங்கே. ஸோ இங்கே வந்து மெயினாக 2 சர்வர் இன்வால்வ் ஆகும். ஒன்று கீ சர்வர், அனதர் ஒன்று வந்து ஸ்டோரேஜ் சர்வர். ஓகே, ஸ்டோரேஜ் சர்வரோட பர்பஸ் வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஒரிஜினல் டேட்டாவை ஸ்டோர் ஆகுது. அது நம்பர் ஆஃப் சர்வர்ஸில் வந்து காப்பி ஆகி என்கிரிப்டட் டேட்டாவாக தான் ஸ்டோர் ஆகும். கீ சர்வர்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட என்கிரிப்ஷன் இண்டெக்ஸ் வந்து கீ சர்வரில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. டீசென்ட்ரலைஸ் என்ஸ், எரேஷர் கோட், ப்ராக்ஸி, அதுக்கடுத்து ப்ராக்ஸி ரீஎன்கிரிப்ஷன், அதுக்கடுத்து தர்சோல்டு கிரிப்டோகிராஃபி, செக்யூர் ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த எரேசர் கோடுங்கிறது தான் வந்து ரீஎன்கிரிப்ஷனில் வந்து மெயினாக வந்து இன்வால்வ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி ரீஎன்கிரிப்ஷன். ஸோ சப்சர்வர் தான் வந்து ப்ராக்ஸி ரீஎன்கிரிப்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்சோல்டு கிரிப்டோகிராஃபி. அதாவது என்கிரிப்ஷனுக்கும் நீங்கள் ரீஎன்கிரிப்ஷன் பண்ணதுக்குள்ள தர்சோல்ட்டை வந்து பேஸ் பண்ணிவிடுவோம். செக்யூர் ஸ்டோரேஜ் சிஸ்டம்னா அங்கே அதாவது ஸ்டோரேஜ் சர்வரில் ஸ்டோர் ஆகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து செக்யூராக, அதாவது என்கிரிப்ட் ஆகி தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, அதாவது உங்கள் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது க்ளவுட் ஸ்டோரேஜில் நீங்கள் வந்து லார்ஜ் ஸ்கேல் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கு கீழே தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா மெனி இண்டிபெண்டன்ட் ஸ்டோரேஜ் சர்வர் இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த இன்வால்வ் ஆகும்போது உங்களோட நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து என்னோடய டேட்டாஸ் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியாக எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து லோடாக இருக்கணும். ஸோ அதே சமயம் வந்து நான் ரெட்ரீவ் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து ட்ரூ டேட்டாவாக இருக்கணும். ஸோ அது மாடிஃபைட் ஆகியோ இல்லைனா சம் கரப்ஷன் ஆகும் டேட்டாஸ் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் எப்படி நம்ம வந்து கிரிப்டோகிராஃபி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எப்படி டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணி ரெட்ரீவ் பண்ணுறோம். ஸோ அதான் இந்த பேப்பரோட இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் மாடல் கொடுத்துருப்பாங்க இந்த பேப்பரோட. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு தெரியும், க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு சர்வரில் போய் ஸ்டோர் ஆகுது. அங்கேருந்து வந்து இன்னொரு சர்வருக்கு லிங்க் ஆகும். அந்த சர்வரில் தான் ஸ்டோர் ஆகும். அதாவது நீங்கள் லோட் பண்ணுற டேட்டா உங்களோட எந்த டொமைனில் லோட் பண்ணுறீங்களோ அந்த டொமைன் சர்வர் போய் அந்த டொமைன் சர்வரோட தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த டேட்டா போகும். அப்போ வந்து டேட்டாவை வந்து டைரெக்டாக பாஸ் பண்ணோன்னா அந்த தேர்ட் பார்ட்டி வந்து டேட்டா ஒரிஜினல் டேட்டாவை எடுத்து மாடிஃபை பண்ணவோ இல்லைனா சம் ஆர்கனைசேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து ஹையாக ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த இதில் தான் வந்து இந்த பேப்பரை வந்து மெயினாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் யூசர் ஏங்கிறது வந்து பிகேன்னு சொல்லுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஸோ நம்பர் ஆஃப் மெசேஜ் M1 M2 MKன்னு சொல்லுவாங்க. C1 C2 வந்து பார்த்தீங்கன்னா சைபர், அதாவது கிரிப்டோகிராஃபி இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. SS1 SS2ன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. சீரியல் கே, அதாவது சீக்ரெட் கீ வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சர்வர் நான் சொன்னேன். எஸ்எஸ்ங்கிறது வந்து ஸ்டோரேஜ், அதாவது சர்வரோட ஸ்டோரேஜ் சர்வர். கேஎஸ்ங்கிறது வந்து கீ சர்வர். ஓகே, அதில் வந்து என்னென்னா சீக்ரெட் கீ வந்து இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து யூசர் ஏங்கிறவர் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மெசேஜை வந்து அவரோட பப்ளிக்கை வச்சு சைபர் டெக்ஸ்ட்டாக மாற்றி ஸ்டோரேஜ் சர்வரில் ஸ்டோர் பண்ணுறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு சீக்ரெட் கீயை வந்து ஐடி பேஸில் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த கீயோட இண்டெக்ஸ் வந்து கேஎஸ்ங்கிற ஒரு சர்வரில் ஸ்டோர் ஆகும், அதாவது கீ சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் ஏங்கிறவர் வந்து யூசர் பிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாரு. அந்த ஃபார்வர்ட் பண்ண டேட்டா வந்து வேணால் யூசர் பி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூசர் ஏட்ட வந்து ஒரு கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுவார். அதுக்கு வந்து யூசர் ஏ வந்து கரெக்டான அவரோட டேம், அதாவது அந்த பப்ளிக்கில் வந்து யூஸ் பண்ண ஒரு டேம் அது நேமாக இருக்கும், அந்த நேமை வந்து சென்ட் பண்ணுவார். யூசர் பி வந்து அதை எகைன் கீ சர்வருக்கு சென்ட் பண்ணும்போது கீ சர்வர் வந்து அந்த ரீஎன்கிரிப்ஷன் பண்ண ஃபைலோட கீ ஃபைலை வந்து யூசர் பிக்கு சென்ட் பண்ணும். யூசர் பி வந்து அந்த கீ ஃபைலை எடுத்துகிட்டு ஒரிஜினல் டேட்டாவை வந்து வியூ பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து அவரால் வந்து கீ சர்வரோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த கீயை வந்து ரெட்ரீவ் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம். ஓகே, இதுதான் வந்து இந்த சிஸ்டம் மாடலோட ஒர்க்கு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் மாடலில் என்னென்ன நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க அதை வந்து கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க கீழே. அதோட அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ங்கிறது ஸ்டோரேஜ் சர்வர்ஸ், அதில் வந்து SS1 SS2 SSN வரை இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ங்கிறது நான் சொன்னல கீ சர்வர்ஸ், ஓகே, அதான் வந்து KS1 KS2ன்னு வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த ஸ்டோரேஜ் சர்வருக்கும் கீ சர்வருக்கும் அதாவது அதுக்கு ஸ்டோரேஜ் சர்வருக்கும் கீ சர்வருக்கும் இடையே நடக்கிற கொலாபரேஷன் தான். அந்த கொலாபரேஷன் கீழே வந்து இன்வால்வ் வர்றது பார்த்தீங்கன்னா யூசர்ஸ், ஓகே. அந்த யூசர், ஸ்டோரேஜ் சர்வர் அண்ட் கீ சர்வர், இவங்க 3 பேத்துக்கு இடையில் நடக்கிற கொலாபரேஷனில் வந்து செக்யூரிட்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன பப்ளிக் சீக்ரெட் கீ அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீஎன்கிரிப்ஷன் ஸ்கீம், அதில் வந்து இரேசர் கோட் கான்செப்ட், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த பேப்பரை ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேம் மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபேஸ், கீ கொரி ஸ்பேஸ், அதுக்கடுத்து சேலஞ்ச் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவுட்புட் பேஸ் கொடுத்துருப்பாங்க. செட்டப் பேஸில் பார்த்தீங்கன்னா சேலஞ்சர் அட்டாக்கர், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேராமீட்டர் இங்கேருந்து பாஸ் பண்ணிங்க, அதாவது நீங்கள் வந்து டேட்டாஸை வந்து எடுத்து உங்களோட டேட்டாஸ் மெசேஜ் எடுத்து என்கிரிப்ட் பண்ணி அந்த என்கிரிப்ட் பண்ண டேட்டாஸ் வந்து ஒரு பாராமீட்டராக டார்கெட் யூஸருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அங்கே கீ கொரி ஸ்பேஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சீக்ரெட் கீ கொரிஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் ஆகும். இப்போ யூசர் ஏ வந்து யூசர் பிக்கு வந்து என்கிரிப்ட் பண்ண டேட்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அதாவது யூசர் பி வந்து யூசர் ஏட்ட வந்து ஒரு கொரி பாஸ் பண்ணுவார். ஃபைல் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, எனக்கு என்கிரிப்ஷன் ஃபைல் ரிசீவ் ஆகிடுச்சு, கீ தெரியாது, கீ சென்ட் பண்ண அப்படின்னு. நீங்கள் ஆத்தரைஸ் யூஸராக இருந்தால் அவருக்கு வந்து அந்த நேம், அதாவது பர்டிகுலர் சீக்ரெட் நேமை வந்து நீங்கள் வந்து அவருக்கு பாஸ் பண்ணுவீங்க. அந்த நேம் கொடுத்தோன்னா அவர் வந்து எகெயின் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கீ சர்வரோட இன்ட்ராக்ட் பண்ணுவார். கீ சர்வரும் நீங்கள் கொடுத்த அந்த ஃபைலுக்கு அப்லோட் பண்ணி ஒரு ஆத்தரைஸ் நேம் கொடுத்துருப்பீங்களா, அதுவும் இவர் சென்ட் பண்ண நேம் மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ஸோ அந்த 2 கொரியும் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா கீ சர்வர் வந்து கீ ஃபைலை வந்து அதோட ஸ்டோரேஜில் இருந்தால் எடுத்து அனுப்போம். அந்த கீ ஃபைலோட இண்டெக்ஸும் ஸ்டோரேஜ் சர்வரில் இருக்கிற உங்கள் டேட்டா என்கிரிப்டோட டேட்டாவோட இண்டெக்ஸும் சேமாக இருந்தால் அந்த ஃபைல் வந்து இங்கே வந்து டவுன்லோட் ஆகும். அதாவது டெஸ்டினேஷன் சைடு டவுன்லோட் ஆகி 2 கீயும் மேட்ச் ஆகி டீக்ரிப்ட் ஆகி எனக்கு வந்து அவுட்புட் பேஸில் வந்து ரிசல்ட்டு கிடைக்கும். அதான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேம் மாதிரி சொல்லி செக்யூரிட்டி கேம் மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேபிள் 1ல் என்கிரிப்ஷனு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கீ பேரிங், கீ எக்ஸ்பிரஷன் 1, அதுக்கடுத்து கீ மல்டிபிகேஷன்ஸ். ஸோ இந்த இது எதுக்குன்னா ஒரு வந்து நீங்கள் வந்து என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் யூஸ் பண்ணும்போது என்கிரிப்ஷனில் வந்து எப்படி வந்து கீ பேட் ஜென்ரேட் ஆகுது, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்கோட் பண்ணும்போது ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் என்கிரிப்ஷனுங்கிறது. ஸோ என்கிரிப்ஷன் வந்து இங்கே எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, அதில் வந்து ரீஎன்கிரிப்ஷன் வந்து எப்படி கொண்டு வராங்க, ரீஎன்கிரிப்ஷனுக்கு வந்து என்னென்ன கீ ஜென்ரேட் ஆகுது, ஸோ அதை தான் இந்த டேபிள் 1ல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன், அதுக்கு வந்து கே ஃபயரிங் சொல்லுவாங்க, கீ ஃபயரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து அந்த கீ ஃபயரிங்கை வச்சு என்கோட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டோரேஜ் சர்வருக்கும். அதோட இண்டெக்ஸ் வந்து கீ சர்வரில் இருக்கும். அதிலேருந்து நீங்கள் வந்து கீயை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அதாவது கீ சர்வர்லேருந்து கீயை ரெக்கவர் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த கீக்கு வந்து கீ சர்வர் வந்து நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி அனுப்புனீங்களா, அதுக்கு வந்து ரீகீ ஜென்ரேட் ஆகும், மறுபடியும் ஒரு கீ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதிலேருந்து உங்களுக்கு வந்து என்கிரிப்ஷன் வந்து ரெண்டாகும். அதை டீக்ரிப்ஷன் பண்ணும்போது அந்த 2 கீயை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி கம்பைன் அந்த கீ, அதாவது செக்யூரிட்டி கீயை வந்து நீங்கள் என்கிரிப்ட் பண்ணதும் ரீகீ ஜென்ரேஷன் ஆனதும் 2யும் வச்சு கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் இந்த பேப்பரோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், ஓகே. இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். இதில் வந்து பேரலல் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் வித் க்ளவுட் ரெண்டுமே இன்வால்வ் ஆகிருக்கும். நீங்கள் இந்த இதை ரன் பண்ணுறதுனா மினிமம் 2 சிஸ்டம்ஸ் வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் பேஸில் போகும்போது விண்டோஸ் அப்ளிகேஷனும், க்ளவுட் பேஸில் போகும்போது வந்து உங்களுக்கு வந்து வெப் அப்ளிகேஷனும் வரும். ஸோ
பேரலல் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னா பேக்லேருந்து விண்டோஸ் அப்ளிகேஷனில் சர்வர் க்ரியேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு க்ளவுட் ஓரியன்டாக போகும்போது வெப் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து ஃபைலை வந்து டேட்டா ஃபார்வர்ட் பண்ணி அங்கேருந்து நேம் கொடுத்து செக் பண்ணி ரெட்ரீவ் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ இப்போ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் போவோம்.